பிரேஸ் தி லார்ட். நம்ம வேதத்தில் ஒரு காரியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24 முதல். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதே வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே பார்த்தீங்கன்னா இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி வரும் பலன்னு சொன்னால் இது நித்தியமான ரிவார்டு. இட் இஸ் இட்டர்னல் ரிவார்ட். இனி வரும் பலன் ஒருவேளை அது இந்த காலத்தில் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட கண்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கை அது நிமித்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு இட்டர்னல் ரிவார்டு தான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. டெம்ப்ரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெம்ப்ரரி ஹாப்பினஸ்க்காக அல்ல, அந்த பர்மனெண்ட் ஹாப்பினஸ், பர்மனெண்ட் ஜாய், இட்டர்னல் ஜாய்க்காக மோசே நோக்கமாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருந்தது. நல்ல ஸ்தானம், நல்ல லக்ஸுரிஸ் அனுபவிக்க உலக பிரகாரமாக எல்லாம் இருந்தாலும் அது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவருக்காக துன்பப்படுறது அவங்க தெரிந்து கொண்டாங்க. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாய் பார்க்கறதுக்கு அல்பமாக எண்ணப்படலாம். நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கும்படி அநேக நீதி உள்ள காரியங்கள், பாவமுள்ள காரியங்களை தள்ளி நம்ம வெறுத்து வாழ்கிறது நிமித்தம் துன்பப்படலாம். ஆனால் அது நமக்கு நித்தியமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மோசே அதுக்காக நோக்கமாக இருந்ததுனால தான் அவங்க அந்த சந்தோஷத்தை வெறுத்து அவங்க தெய்வ ஜனங்களோடு இருக்கணும், அதை சகிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இந்த அநித்தியமான சந்தோஷத்தை நாமளும் விரும்பாதபடிக்கு நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும். சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமளும் கூட அநேக நேரத்தில் ஸ்தானத்துக்காக இல்லை ஒரு பதவிக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிமித்தமாக வரக்கூடிய சஃபரிங்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம நீதிக்காக பேச மாட்டோம், நீதிக்காக நிற்க மாட்டோம். இல்லை நம்ம ஸ்தானம் போயிடும், நம்மளோட புகழ்ச்சி போயிடும், இப்படியாகி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனங்கள்னால நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொரு நடைமுறைகள் ஒருவேளை உலக பிரகாரமாக அது அக்செப்டன்ஸ் இல்லைன்னா கூட அது நீதியான காரியமாக இருந்தால் மோசே மாதிரி அவங்க அந்த இனி வரும் பலனுக்காக காத்திருந்தனால தான் கிறிஸ்துவ நிமித்தமாக அந்த பாடுகள் ஏற்றுக்கொள்ள அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஒருவேளை இங்கே பாடுகள் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம், நம்மளோட நீதி ஒருவேளை அக்செப்ட் பண்ணப்பட முடியாமல் இருக்கலாம், நம்ம செய்கிற நன்மைகள் மற்ற ஜனங்கள்னால அது கண்டு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு அநீதியான சந்தோஷத்துக்காக, நம்ம ஸ்தானத்துக்காகவோ, நம்ம அக்செப்டன்ஸ்க்காகவோ, மற்றவங்களோட அக்செப்டன்ஸ்க்காகவோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அதில் ஒரு நித்தியமான பலன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் இந்த வேர்ல்ட்லி திங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. நம்மளோட ஒவ்வொரு செய்கை ஆண்டவர் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்தரங்கத்தில் எப்படி இருக்கோ, நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோன்னா எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம சஃபர் பண்ணுறோன்னா ஒருவேளை அது வேர்ல்ட்லி பீப்புள் முன்னாடி அது அல்பமாக இருக்கலாம், ஆனால் அது ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு பெரிய கனத்துக்குரிய காரியமாக இருக்கும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.